சமேத வேதநாராயண வர பிரம்மணே நம. ஒரு காலத்தில் நரசிம்மாவார் எடுக்கும் பொழுது பிள்ளை திருநண்டையூர் அரையருங்கிறவர் எனக்கு மோட்சத்தை கொடுன்னு கேட்குறார் பெருமாள்கிட்ட. பெருமாளாகப்பட்ட இன்னொரு காலத்தில் 4 வேதத்துக்கு அதிபதியாப்புற அப்பொழுது அரையரே உனக்கு மோட்சத்தை கொடுக்குறேன்னு சொல்லி மறைஞ்சிற. அந்த அரையராகப்பட்டவர் தன் 6 குழந்தைகள் பாதியாரோட பெருமாள் சேவிக்க வர. பெருமாள் வந்து பக்தனா பக்தி செய்யக்கூடியவனா என்பதை சோதிக்கத்திற்காகவே பெருமாள் தன்னுடைய திரும்பியை தீப்பிடிக்கிற. பெருமாள் தீப்பிடிச்சுறானேன்னு சொல்லி இந்த அரையர் ஒவ்வொரு குழந்தையும் எடுசத்திர தீ அணையிற. 6 குழந்தையும் சாத்தியாச்சு. தாடும் தன் பாரியாலும் போர்த்தி அணைந்தாள்கள் கட்டி அணைஞ்சோன்னு தீ அணைஞ்சு போச்சு. அரையரே உன்னுடைய 6 குழந்தைகள் உன் பாரியால் உம்மோடு சேர்த்து 8 பேரும் இந்த இடம்தான் சொல்லி மோட்சம் கொடுக்கிறார். இரணியனுடைய மன் பிரகலாதன் அவன் அரசாட்சியெல்லாம் முடிஞ்சு போச்சு. அனுமார் சுக்ரீவில் கிரடன் மேலே ஏறி வரும்போது எனக்கு வந்து விகாரமான ஒருவருக்கு சாந்தரூபத்தில் கற்றுக் கொடுத்த பக்தாள்னு இரணியன் வந்து தன்னை தெய்வமாக போட்டு 2000 துன்புறுத்தின்னு இருக்கான். பெருமாள் பார்க்குறார். அவருக்கு நாராயண நாயகன் சொல்ல இரணியானம்ல தூளில் வெடித்து வந்து அந்த விகார ரூபத்தில் இரணியனை வதை செய்யும் போது அந்த பிரகலாதன் அந்த காட்சியை பார்க்க வரான். பெருமாள் சொல்கிறார், சிறிது நேரத்திலுடைய விகாரம் அகன்று போயிடும், உனக்கு சாந்த ரூபத்தில் இந்த இடத்துல காட்சி கொடுப்பேன்னு சொல்லி பெருமாளுக்கு இந்த இடத்த பிரகலாதனுக்கு சாந்த ரூபத்தில் காட்சி கொடுக்குறார். இரணியனுடைய பிரம்மா கர்ப்பம் கொள்ள நான் தான் படைக்கக்கூடிய தன்மை வேற யாராலையும் முடியாது கர்வத்தை அகற்றி விட்டு இந்த இடத்துல 4 வேதத்தை மந்திரத்தை நல்லா உபதேசிக்கிறார். அதனால தான் பெருமாள் வேதநாராயணங்கிற திருநாமம். பெருமாளுக்கு பிரம்மாவுக்கும் கீழே இருக்க பிரகலாதனுக்கு பெருமாள் பிரத்யட்சம், அரியருக்கு அபிமான சத்திரம். பெருமாள் வேதநாராயணன், தாயார் வேதநாயகி, காவேரி தீர்த்தம், புஜங்க சேனம். பிரம்மாவுக்கும் பிரகலாதனுக்கு பிரத்யட்சம், அரியரின் அபிமான சத்தம். ரூட்டு சேலம் இது திருச்சியிலேருந்து வந்தால் சேலம் போகிற ரூட்டில் தொட்டியம்ங்கிறது காட்டுப்புத்தூர் போகிற லைனில் தொட்டியத்துலேருந்து 4 கிலோமீட்டர், திருநாராயணபுரம் அரசலூர் கைக்காட்டிலேருந்து 2 கிலோமீட்டர். கோயில் விசேஷம் வைகாசி பிரம்மோசம் 11 நாள் உற்சவம் உண்டு. மார்கழியில் அத்தியன உற்சவம் 21 நாள் உண்டு. நவராத்திரி 9 நாள் உற்சவம் உண்டு. ஸ்ரீரங்கத்தில் எப்படி பங்குனி உத்திரம் சேர்த்தியோ அதே போல் இங்கேயும் சேர்த்தி உண்டு. இது விசேஷம். அந்த திண்டா வச்சு படுத்துட்டு இருக்காரு. 4 வேதத்துக்கு அதிபதினால வேதநாராயணங்கிற திருநாமம். ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதத்தை வச்சுட்டு இருக்கார். அதனால படிப்புக்கு உகந்தவராக இருக்கார் பெருமாள். அந்த பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசம் குரு ஸ்தானத்தில் இருக்கார். பிரார்த்தனைகள்லாம் ரொம்ப நடக்கக்கூடிய பெருமாள், ரொம்ப விசேஷமான பெருமாள். இது கல்யாணம் ஆகாதவர்களுக்கு பிரார்த்தனை பண்ணிடுவோம்னா சீக்கிரம் கல்யாணம் ஆகிறது. படிப்பு இல்லாதவர்களுக்கு ரொம்ப பிரார்த்தனை படிப்பு உண்டாகிறது. வாக்கு சுத்தியத்தமாக இருக்க பெருமாள்.